சுகுணாதிவார்ட்ட வைக்க வேண்டிய கேள்வி தான் சார். லாரன்ஸ் பற்றி நிறைய விஷயம் பேசுகிறோம், வருவோம். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் முதல்ல அந்த மாற்றத்துக்கான குரல் ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே பேசப்பட்டது. நம்ம VTheLeaders.org பார்த்து கொண்டு இருந்தோம், அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். பட் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், இது அண்ணாமலையினுடைய அந்த மூவ் ஆனது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜிக் ரீபூட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் எல்லாரும் சொல்கிறாங்க. சார் அது இல்லை சார், சிட்டி ரோபோ, நாங்கள் வேறு கை வேறு கால் வேறு ரூபத்தில் வரோம் சார்ன்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அப்போது அந்த மாற்றத்திற்கான குரல் அப்படின்றது எந்த இடத்துல நம்ம இதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது? இது அண்ணாமலையினுடைய அந்த கணக்கு என்னவா இருக்குது? முதல்ல அதுக்கு முன்னால் அந்த மாற்றம் அப்படின்னு எல்லாருமே வராங்களா, விஜய், அண்ணாமலை, ராகவா லாரன்ஸ் அப்படின்னா, ஒன்று நீங்கள் கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அப்போ தான் ரஜினி அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தது. அப்புறம் அவர் உடல்நிலை காரணமாக தொடங்கல, கமல் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு திமுகங்கிறது ஓரளவுக்கு தன்னை வந்து நிலைநிறுத்திடுச்சு ஸ்டாலினுடைய தலைமையில். தொடர்ச்சியான பல வெற்றிகள், இப்போ சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் தோல்வி, அதிமுகவில் தொடர்ச்சியான தடுமாற்றங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் அந்த வெற்றிடம் அப்படிங்கிற கருத்து அடிப்படையை வச்சு புதுசாக பெருசாக யாரும் வரலை. ரெண்டாவது, ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து அதை வந்து வெற்றிகரமாக தன்னை நிலைநிறுத்தி விட்டார். அதிமுக ஒரு பக்கம் வந்து தன்னை வந்து தேர்தல் தோல்விகள் இருந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக அது தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அதிமுக இன்னுமே தடுமாற்றம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தான் அதில் ஒரு ஸ்பிரிட்டை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஆதரவு, அந்த கட்சி எம்எல்ஏக்களை கொண்டு வருவது, இந்த விஷயங்களை விஜய் ஒரு பக்கம் பண்ணார். இது ஒரு பக்கம். இந்த வெற்றிடம் அப்படின்னு சொன்னது 2021 வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ வந்து அதை வந்து நிறைய பேர் பரிசீலிக்கலாங்கிற ஒரு ஐடியா எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ரெண்டாவது, எம்ஜிஆருக்கு பிறகு சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தவர்கள் யாருமே பெரிய அளவில் வெற்றி பெறலை. சிவாஜி கணேசன் வந்து கமலஹாசன் வரைக்குமே பெரிய அளவில் வெற்றி பெறலை. ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கலாம், அல்லது கூட்டணியோடு சேர்ந்து தலைவராக விஜயகாந்த் ஒரு கணிசமான வாக்கு, அல்லது ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு சில வாக்கு, ஒரு சில சீட்டுகள் அப்படிங்கிறத தாண்டி ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது யாருமே ஜெயிக்கலைங்க. விஜய் வந்து அதை வந்து சாதித்து காட்டி விட்டாருங்கிறப்ப எல்லா சினிமா நடிகர்களுக்குமே இப்போ ஒரு ஆசை வந்துருச்சு. நீங்கள் பல நடிகர்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சு. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் ரிசல்ட் வந்த சில நாட்கள் வந்து தனுஷ் ரசிகர் மன்றத்தில் தினந்தோறும் சாப்பாடு வெற்றிமாறன் தொடங்கி வைக்கிறான்னு சொல்லி தொடங்கி வச்சாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு விருப்பம் வந்துருச்சு. ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோசியல் சர்வீஸ் இந்த தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கவர். அவரே இந்த வீடியோவில் வந்து நான் 2-3 முறை அரசியலுக்கு வருகிறேன் விருப்பம் இருந்தது, என்னுடைய அம்மா அதுக்கு வந்து சம்மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. விஜயினுடைய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்கள் அம்மாவையே அது மாற்றிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா வந்து புதுசாக ஒருத்தர் வந்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை விஜயனுடைய வருகை, விஜயோட வெற்றி கொடுத்திருக்கிறது ஒன்று. சினிமா நடிகர்கள் மீண்டும் வந்து வெற்றி பெற முடியும். அதுதான் நான் செலிபிரிட்டி பாலிடிக்ஸ் 2.0 பார்க்கணுமா இதை? இல்லை, கண்டிப்பாக அப்படி தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ராகவா லாரன்ஸோ அல்லது அண்ணாமலையோ விஜய் அளவுக்கான ஒரு ஸ்டார்டம் கிடையாது. இந்த இடத்துல வந்து விஜய் இல்லாமல் வேற யார் இருந்தாலுமே இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த அரங்கத்தில் இருக்கிற 4 பேர், இன்னும் சேர்த்தா உங்களோட சேர்த்து 5 பேர் கூட கண்டிப்பாக தாவேக்கா வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆவார்னு தேர்தல் ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வரைக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படிதான் நான் நம்புறேன். தெரியுது. இன்னொன்று, விஜய் மேலே நமக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது போராட்டத்துக்கு வரல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கருத்துக்கள் சொல்லலை, தேர்தல் பிரச்சாரம் கூட அவர் ஒழுங்காக பண்ணலை, நிறைய இடங்களை அவர் ரத்து பண்ணார், வேட்பாளர் பெயர் கூட சொல்லலை, வேட்பாளரை தன்னுடைய வேனில் ஏற்றலை, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் கரூர் சம்பவத்தில் வந்து நாம் நிறைய வைத்தோம். அப்படி இருந்தும் கூட விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைத்த மக்கள் வாக்களித்திருக்கிறாங்கிறது உண்மைதான். கூட அந்த மாற்றங்கிறது இதுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள் வந்தது. மக்கள் நல கூட்டணி வந்தது, அன்புமணி ராமதாஸ் வந்தார், சீமான் வந்தார், வைகோ வந்தார், விஜயகாந்த் வந்தார், எல்லாரும் வந்தாரும் கூட இவ்வளோ பெரிய வெற்றியை மக்கள் தரல. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டார்டம், ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. விஜயை தவிர வேறு யாரும் இருந்தாலும் இதை சாதித்திருக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை. அப்போ வந்து ஒரு பெர்சனாலிட்டி, நீங்கள் சொல்ற மாதிரி பெர்சனாலிட்டி டிரைவனாக போயிருக்குது. இருந்தாலும் ஒரு சில கொள்கையெல்லாம் வச்சிருப்பதாக அவர் சொல்லிக்கிறார். அப்போ தான் நம்ம என்னன்னா, இப்போ அண்ணாமலை அல்லது ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிறப்ப ராகவா லாரன்ஸ் புதுசு பிரஸ்ஸாக ஒருத்தர் வர்றார். அண்ணாமலை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. அண்ணாமலை ஏற்கனவே தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர். அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் அண்ணாமலை மீது ஒரு கவர்ச்சி வந்து குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், கொஞ்சம் வலதுசாரி சிந்தனை கொண்ட இளைஞர்களுக்கு, ஒரு திராவிட அரசியலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அண்ணாமலை மேலே. அதே நேரம் வந்து அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த பொழுது பல விஷயங்களை அவர் வந்து வெளிப்படுத்தியது மீது பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அப்போ விஜய் மாதிரியோ ராகவா லாரன்ஸ் மாதிரியோ இந்த மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அண்ணாமலை வரல. அப்போ அது எல்லாமே சேர்ந்து தான் வரும். இன்னொன்று, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிஜேபி வந்து நீண்ட காலமாக வந்தவர்கள் முயற்சித்தது என்ன, அண்ணாமலை குறிப்பாக அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு களத்தை இங்கே கட்டமைக்கணும், அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும். இது அண்ணாமலை தொடர்ச்சியாக வெளிப்படையாகவே பல இடங்களில் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 18% வாக்கும் அவர் தான் வாங்கி தந்தார், 11% வாக்கு பாஜக பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த தேர்தலில் வந்து அது 4% வாக்குகளாக அது குறைந்து விட்டதுங்கிற பார்க்குறோம். அப்போ என்னன்னா,
விஜய் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறப்ப பிஜேபி வந்து ஒரு இங்கே தமிழ்நாட்டில் கால் பதிக்கலாம்னு நினைச்சாங்க. இப்போ விஜய்ங்கிற ஒரு புது ஃபேக்டர் வந்துட்டாங்கிறப்ப அது சிக்கலாக இருக்கு. பிஜேபிக்கும் சரி சீமானுக்கும் சரி இந்த மூன்று முனை போட்டியை தாண்டி நம்ம வந்து அந்த இடத்துல வைக்க வேண்டிய கேள்வி தான். நம்ம பார்க்கறது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தெளிவாக வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. அதில் நான் பாஜக அந்த சாயம் வேண்டாம், நான் அவர்கள் செய்தாலும் நான் எதிர்த்து சொல்வேன், மும்மொழிக்கு விஷயமா நான் அதுக்கான அறிக்கையும் விட்டுருக்கேன். ஸோ ஐ வில் கால் ஸ்பேட் அ ஸ்பேட். அதனால தமிழகத்து சென்ட்ரிக் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் தான் என்னோட இருக்க போகுது. நான் தேசிய கட்சியின் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தாலும் இனி நான் செய்ய போகுது தமிழ்நாட்டுக்கான அரசியல். இல்லை, அதில் தான் ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்போ பல பேரை வந்து இவர் பிஜேபி பி டீம், அவர் பிஜேபி பி டீம்ங்கிற விமர்சனங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் உண்டு. இப்போ பிஜேபியே வந்து ஏன் அவரை போய் பிஜேபி பி டீம்னு சொல்றீங்க, இவரையே சொல்றீங்க, நாங்களே ஒரு பி டீமை இறக்குறோமேன்னு கூட அண்ணாமலை இறக்கிருக்கலாம். ஏன்னா அதுதான் சொல்றேன். இப்போ 2 களங்கள்னு அவங்க எதிர்பார்த்தது இப்போ நடக்கிற வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்து வந்து பாஜக வந்து கால் ஊன்றுவதுங்கிறது ரொம்ப சிரமம். அப்படிங்கிறப்ப இப்போ வந்து களங்கிறது எப்படி இருக்கு, தாவேகா வர்சஸ் டிஎம்கே தான். அது வந்து விஜய் சொன்னது தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ ஏடிஎம்கே பெரிய அளவில் சீனில் இல்லைங்கிறப்ப இப்போ டிஎம்கே பின்னுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துல அண்ணாமலை கொண்டு வர முடியுமா, அதுக்கு பிறகு தொலைநோக்கில் வந்து பாஜக கால் ஊன்ற முடியுமா அப்படின்னு கூட பாஜக யோசித்து இருக்கலாம். அப்படி வர்றப்ப பாஜக அதனுடைய முகத்தோட வராம அண்ணாமலை வந்து பொதுவான முகத்தில் வந்து கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வருகிறப்ப நிறைய கேள்வி வரும்ல. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, அண்ணாமலைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவர் இவ்வளோ பெரிய வெற்றியை சாதித்து காட்டியது பிறகும் கட்சியில் அவருக்கு போதுமான அளவுக்கு அங்கீகாரம் இல்லை. அவர் வந்து ஒரு இணையமைச்சராக, மத்திய இணையமைச்சர் அவர் ஆக்கலை, அல்லது கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுக்கல. அவர் தேர்தலில் நிற்பதற்கான தொகுதிகள் கூட அவருக்கு ஒதுக்கப்படலை. அவருக்கு ஒதுக்குனாங்க, பட் அவர் வந்து அதை வேணாம், அதுக்கு அவருக்கான ஒரு தொகுதி அங்கே இல்லை. அப்போ இவ்வளவு தூரம் வந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்தனால அவர் வெளியில் வர்றாரு. அப்போ உங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது உங்களுக்கு கட்சியில் இருக்கிறதுனால பிரச்சனையா? ஒருவேளை கட்சியில் வந்து இந்த மாதிரியான உள்கட்சி முரண்பாடுகள்லாம் முதல்ல பல கட்சிகள் வந்தப்ப, இப்போ வைகோவுக்கு வந்து திமுக ஒரு பிரச்சனை வர்றப்ப வெளியில் வந்து நான் தான் உண்மையான திமுக அப்படின்வார். இப்போ ஓபிஎஸ் நான் தான் உண்மையான அதிமுகன்வார். அப்போ அண்ணாமலை வந்து நியாயமா நான் தான் உண்மையான பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது தேசிய கட்சி, அதற்கு இவங்க உரிமை கொண்டாட முடியுமா? அல்ல, அப்படி சொல்லல. அப்போ இல்லைன்னா குறைந்தபட்சம் இப்போ நான் வந்து பிஜேபியோட சித்தாந்தத்தை தான் உள்வாங்கிட்டு இருக்கேன், நான் ஒரு இந்துத்துவ அரசியலை தான் முன்வைக்கிறேன்னாவது வந்திருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா கட்சிகளையும் போல தான் நான் பிஜேபியை பார்க்குறேன். அவர் இன்னமும் தன்னுடைய கொள்கை என்ன, கருத்தியல் என்ன, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அவர். ஆனாலும் ஒரு பொதுவான அடையாளங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அது வந்து எவ்வளவு தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக ஒரு வலதுசாரி சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு கேள்வி நான் வச்சிருக்கேன், இன்னைக்கு ஜென்சி பாலிடிக்ஸ் நோக்கி நகர்றோம். நம்ம பல விஷயங்கள் இதே அரங்கில் பேசியிருக்கோம், கொள்கை, கோட்பாடு, உங்களுடைய மேனிஃபெஸ்டோ, இப்படி பலதை பேசினாலும் do you think this generation looking at all these things and vote, நீங்க என்ன கொள்கை சொல்லுங்க அப்புறம் வாக்களிக்கிறோம், நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க வாக்களிக்கிறோம், அந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோமா? அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அண்ணாமலையோ இல்லை ஒரு ராகவா லாரன்ஸோ? இல்லை, அதுதான் இப்போ விஜய் தந்து இருக்கிற வெற்றியில் வந்து பெரிய அளவில் வந்து மிக முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக உருவாயிருக்கு இல்லையா? சினிமாவிலேருந்து ஒருத்தர் வந்து வெற்றி பெற முடியும் எம்ஜிஆருக்கு பிறகுங்கிறப்ப சினிமாக்காரங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிற மாதிரியே பெரிய அளவில் கொள்கையெல்லாம் பேச வேணாம்ப்பா, நீ மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை, அது இது எதுவுமே பேச வேணாம்ப்பா, மாற்றம் வளர்ச்சின்னு சொன்னா போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உருவாக்கி அந்த மாற்றம் வளர்ச்சி தான் இப்போ இவங்கெல்லாம் பேசுறாங்க. ஆமா, அப்போ அதனால தான் அண்ணாமலை வந்து பெரிய அளவில் தன்னுடைய ஐடியா சொல்லாம, ஐடியாலஜி என்னன்னு சொல்லாம அப்படி வருகிறார். ஆனால் அது எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. ரைட். ஏன்னா இப்போ விஜயே வந்து ஒரு ஸ்டார்டம் இருக்குது. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டம் அண்ணாமலைக்கோ ராகவா லாரன்ஸுக்கோ இல்லை அப்படிங்கிறது ஒன்று. விஜய் வந்து என்னதான் அவர் பெரிய அளவில் கொள்கை ரீதியாக செயல்படனாலும் அவர் ஒரு 5 கொள்கை தலைவர்னு சொன்னாரு. இப்போ மாநில சுயாட்சி, மதச்சார்பின் ஏதோ ஒன்று சொன்னார் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லாமல் மட்டுமே வந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்பேன். திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். இப்போதான் அவங்க வந்து புள்ளி வச்சிருக்காங்க, இன்னும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது. என்னமோ இப்போ விஜய் முதலமைச்சர் இல்லை, பாஜக தான் ஆட்சியை பிடித்து நயினார் நாகேந்திரன் தான் முதலமைச்சராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகுது. இல்லை வந்து விஜய் ஜெயிச்சு பாஜக தான் எதிர்கட்சி அமர்ந்திருக்கா? இல்லை, விஜய் ஜெயித்து இருக்கிறார், எதிர்கட்சியாக திமுக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விஜயனுடைய ஆட்சியில் 11% எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்தவர்கள். விஜய் தாவேக்காவில் வந்து இப்போ வந்து அதிமுக தான் சேர்ந்திருக்கிறார்கள். முதல்ல விஜய் இதை நீங்க ஒரு மாற்றமா பார்க்கல. நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல்ல விஜய் எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக திமுக, அதுக்கடுத்து அதிமுக, ஒரே ஒரு எம்எல்ஏவோட பாஜக. இதுல என்ன பாஜக வெற்றி பெற்று பாஜக ஏன் உள்ள பயப்படுறீங்க? பாஜக உள்ள வந்திருந்தா நீங்க 5 வருஷமா ஓட்டுறீங்க ரீல். இல்ல ஒண்ணு, அப்புறம் அந்த பாஜக பத்தி ஏன் இவ்வளவு பேசுறீங்க? ஒரு எம்எல்ஏ வச்சிருக்க பாஜக. நான் அவரை பேசுறப்ப குறுக்கல்ல, அவரோட கருத்தை சொல்லிட்டேன், என்னோட கருத்தை சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, இதே அண்ணாமலை தான் சொன்னா அறிவாலயத்தை செங்கலாக பிரிப்பேன். ஒரு செங்கல் எடுத்தாரு, முடிஞ்சு போச்சு. அறிவாலயம் பிரிச்சாரு. அவர் தனியாக போய் செங்கல் எடுத்து ஒரு செங்கல் எடுத்தாலே போறோம், முடிஞ்சு போச்சு. இல்ல ரைட், ஆட்சி முடிஞ்சு போச்சு. இல்ல அவர் நேரம் அறிவாலயத்தை செங்கலாக பிரிப்பேனார். அறிவாலயம் அப்படியே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க தேர்தலில் திமுக தோற்றுருச்சு. ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து திமுக எம்எல்ஏக்கள் ரிசார்ட்ல அடைக்கல, ஏடிஎம்கே ரிசார்ட்ல அடைச்சாங்க. ஜெயித்த விஜய் தன்னுடைய எம்எல்ஏக்கள் ரிசார்ட்ல அடைச்சு வச்சிருந்தாரு. என்ன காரணம்? தலைமைக்கு எம்எல்ஏக்கள் மீதோ அல்லது எம்எல்ஏக்களுக்கு தலைமை மீதோ
தாவேக்காலும் சரி அதிமுகவும் சரி ஒரு வலுவான நம்ம நம்பிக்கை அதை இல்லை. தாண்டி வந்துரும். திமுக இருந்தது. திமுக இன்னைக்கு வரைக்கும் வலுவான இயக்கம் தான் அது. அதனால வந்து அறிவாலயத்திலிருந்து செங்கல் செங்கலாக பிரிக்கப்படணும்னு சொன்ன அண்ணாமலை பாஜக விட்டு வெளியே போய் தனியா செங்கல் எடுத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்னு விஜயனுடைய வெற்றி வெறுமனே திமுக வந்து அரசியல் ரீதியிலாக அவர் வந்து தோல்வியடைய வச்சிருக்கலாம். ஐடியாலஜிக்கலா பாத்தீங்கன்னா பிஜேபி தான் தோற்கடிக்க சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை நான் சுருக்கமா சொல்றேன். அண்ணாமலை மைக்கேல்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்க பார்த்தார். மைக்கேல்பட்டிங்கிற ஒரு ஊர்ல அந்த ஒரு சிறுமியினுடைய மரணத்தை வந்து கிறிஸ்தவ மதமாற்றம்னு சொன்னார். ஆனால் சிபிஐ என்ன சொன்னது? இல்லை, அது மதமாற்றம் கிடையாது அப்படின்னு சொன்னது பாஜக அரசுடைய சிபிஐயே சொன்னது. இன்னொன்று, அண்ணாமலை நீங்க தூய சக்தியெல்லாம் முன்வைக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலே ஹனி டிராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியதே அண்ணாமலை. மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய் அவர் வந்து செலவு பண்ணாங்கன்னா எந்த எல்லாமே வலைதளங்கள்ல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கோம். ஒரே வரி 2031 நீங்க என்ன பாத்தீங்க? திமுக தான் சார் ஹனி டிராப்போட ஊற்று. நேரம் இல்ல, ஊற்றே திமுக தான். 10 செகண்ட் கொடுங்க. ஒண்ணும் இல்ல, மைக்கேல்பட்டியில் அந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பேசுறார். ஆனா ஜோசப் விஜய்ங்கிற அடையாளத்துல தான் விஜய் ஜெயித்திருக்கிறார். சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னது அப்பப்ப வேலை எல்லாம் போச்சு. ஒழிப்போம்னு சொன்னது வேலை இல்லாம போச்சு. அதுதான் நடக்கும் இனிமே. சனாதனத்தை காப்பாற்றிய அழிப்பவர்கள் ஆட்சியில் அமர முடியாது. குங்குமத்தை அழிப்பவர்கள் ஆட்சியில் அமர முடியாது. ஆட்சியில் அமர முடியாது. நன்றி. தமிழ்நாடு கருவறுக்கப்பட்டு ஒரே ஒரு எம்எல்ஏவோட நன்றி. நான் இறுதி கருத்து போறேன். பாஜக கருவறுக்கப்பட்டு விட்டது. அது விஜய் நன்றி.